இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வர்ம மருத்துவம் பக்கவாதம். முதல்ல நம்முடைய குருமார்களை தியானம் பண்ணி சங்கல்பத்தின் மூலமாக முதல்ல அன்பருடைய உடலை குணப்படுத்தணும். பிரார்த்தனை. வாழ்த்துக்கள். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது பக்கவாதம். இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முக்கிய உடல் சார்ந்த காரணம் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி தான். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை எரிக்கிற அளவுக்கு நல்ல உடல் உழைப்பு இருக்கணும். நமக்கு உடல் உழைப்பு இல்லாமல் அதிகமாக சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல சர்க்கரை அளவு கூடும். இந்த சர்க்கரை என்ன ஆகும் அப்படின்னா மூளையில் இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆர்டரி நரம்புகளில் சர்க்கரை அடைப்புகளை ஏற்படுத்தும். அப்படி சர்க்கரை அடைப்பு ஏற்படும் பொழுது இப்போ வலது பக்கம் மூளைக்கு பிளட்டு கிடைக்கலன்னா இடது பக்கம் பூரா பேரலைஸ் ஆயிரும். இடது பக்கம் மூளைக்கு பிளட்டு கிடைக்கலன்னா வலது பக்கம் பூரா பேரலைஸ் ஆகிடும். இது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமாக கோவப்படுறவங்க, அதிகமாக பயப்படுறவங்க, அதிகமான அளவுக்கு கவலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு அந்த ப்ரெஷரின் காரணமாக மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் வெடிச்சிடும். அப்படி வெடிக்கும் போது எந்த இடத்துல பிளட் இல்லையோ அங்கே உள்ள பிரெயின் செல்கள் பூராமே அப்படியே டெத் ஆகிடும். ஸோ அந்த பிரெயின் செல் டெத் ஆகும்போது அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்கன் பாதிக்கப்படும். அப்போது இந்த பக்கவாதத்துக்கு முதல் மருத்துவங்கிறது உடலுக்கு உடற்பயிற்சி. மனதிற்கு எப்போவுமே ஒரு ரிலாக்ஸான, ஒரு தெளிவான, ஒரு பாரம் இல்லாத மனநிலை. இது இருந்தாலே பக்கவாதம் பரிபூரணமாக குணம் ஆகும். அதில் மெயினாக இந்த மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்பைனல் கார்டில் செர்விக்கல் 1 தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த செர்விக்கல் 1 எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய சீரங்கொல்லி வரமா இருக்கா, அதிலிருந்து 4 விரட்கடை இந்த இடத்துல இருக்குது. இதுதான் செர்விக்கல் நம்பர் 1. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நமக்கான மந்திரத்தின் மூலமாக அந்த நரம்புகளுக்கு ஆற்றலை கிரியேட் பண்ணணும். இப்போ வலை பக்கம் சுற்றும்போது ஓம், இடப்பக்கம் சுற்றும்போது சிவா. ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா. இப்போ நம்ம காலையில் யோகா வகுப்பில் என்ன பார்த்தோம்? உடம்புக்கான ஆற்றலில் 60 பங்கு எங்கேருந்து வருது சொல்லுங்கள்? எங்கேருந்து வருது? பாவனை, ஐ மீன் கற்பனை. 30 பங்கு நம்ம பிராணன், 10 பங்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு. அப்போ நாம் எடுக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது உணவோட கேட்டகரியில் தான் சேரும். அப்போ நீங்கள் பக்கவாதத்துக்கு என்ன தான் மருந்து எடுத்தாலும் அதோடைய வீரியங்கிறது வெறும் 10% தான். அப்போ பக்கவாத பேஷண்ட்டுக்கு 30 பங்கு ஆற்றல் அவங்களுடைய பிராணன்ல இருந்து தான் கிடைக்கணும். அப்போ அதற்கு உண்டான பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 60 பங்கு நம்மளுடைய பாவனை. பாவனை அப்படின்னா வலுவான எண்ணம். பொதுவாக பக்கவாத பேஷண்ட்டுகளுக்கு இயற்கையாகவே பயம், பதட்டம், வாழ்க்கை மீதான எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை நாம் என்ன கன்சல்டிங் கொடுத்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க.
போல்டாக இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க நான் படுற பாடு எனக்கெல்லாம் தெரியும்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. அப்போ அதை நம்ம தொடுதலின் மூலமாக அவங்களுக்கு அவங்க உணர்வுக்குள்ளே அதை திணிக்கணும். அதற்கு உண்டான புள்ளி தான் இந்த செர்விக்கல் 1. இதில் வச்சு நம்மளுடைய சங்கல்பத்தை உள்ளே ஏற்றணும். அதுக்கு உண்டான மந்திரம் தான் ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா. இது கற்பனைக்கு. அவங்களோட மைண்டுக்கு ஆரோக்கியம் பரிபூரணம், ஆரோக்கியம் பரிபூரணம், ஆரோக்கியம் பரிபூரணம். அவங்க உடம்புக்கு இந்த வர்மத்தை தூண்டுற பாருங்க, இந்த பாயிண்ட் தான். அப்போ அவங்க உடம்புக்கு இந்த பாயிண்ட் நாம் நினைக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் பரிபூரணம் அதுதான் அவங்களுக்கான கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். சரியா? அப்போ இந்த சங்கல்பத்தை வலுவாக கொடுக்கணும். ரெடி? ஆரோக்கியம் பரிபூரணம், ஆரோக்கியம் பரிபூரணம். ஓகே, இதை கொடுத்துட்டு தான் நம்ம முதல்ல கைகளின் மூலமாக முழுமையாக தசை பகுதிகளை ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் அரைடி கட்டை எடுங்க. இதை பண்ணும் பொழுது அப்படியே ஒருமுகப்பட்ட மைண்டோட நம்ம பாவனையிலே தான் இருக்கணும். ஒரு தள்ளுக்கு ஆரோக்கியம், அடுத்த இழுக்கு பரிபூரணம், ஆரோக்கியம் பரிபூரணம், ஆரோக்கியம் பரிபூரணம். அது நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாவனை தான் இந்த உடலை குணப்படுத்தும். ஏன்னா வர்ம மருத்துவத்தில் எந்த ஒரு மருந்துமே கிடையாது, நம்ம பாவனை தான். அப்போ கீழே இருந்து இந்த தொப்புள் வரைக்கும் இந்த ஃபார்மட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மட்டு, அப்புறம் 2 அடி, இந்த தேய்ப்பு பார்த்தீங்கன்னா பிடரி வர்மத்தில் இருந்து தான். அதாவது நம்மளுடைய சீருங்கொல்லி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 4 விரட்கடை வச்சோம்னா இங்கே வந்துடும். அங்கே இருந்து தான் கட்டை போடணும். இந்த கழுத்து பகுதியில் கட்டை போடக்கூடாது, புரியுதா? இந்த முதுகு பகுதியில் தான் கட்டை. அதுக்கு அடுத்து சீகோல்ட். நமக்குள்ள பாவனை வலுவாக இருக்கணும். பாவனை தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வி. ரெடி? அதுக்கப்புறம் 7வது வர்மம். வர்மத்தில் முதல் வர்மம் சீருங்கொல்லி, அதுலேருந்து 4 விரட்கடையில் பிடரி, அதுலேருந்து 2 விரட்கடையில் துடி வர்மம், அதுலேருந்து 2 விரட்கடை சொல்லுங்க கதிர்காமம், அதுலேருந்து 3 கூம்புக்குழி, அதுலேருந்து 2 கூம்பு வர்மம், அதுலேருந்து 3 உரிமை வர்மம், 4 உந்தி வர்மம், அதுலேருந்து 5 மூத்திர காலம், அதுலேருந்து 2 ஆமை காலம், அதுலேருந்து 4 லிங்க வர்மம், அதுலேருந்து 2 கல்லிடை காலம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு பாவனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வர்மம் அப்படியே ஆக்டிவேட் ஆகும்.
அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி, கால்வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, நாள்பட்ட பக்கவாதம், ஆண்மை பிரச்சனை, சர்க்கரை வியாதி போன்ற நோய்களுக்கு உடம்புடைய இரத்த நாளங்களை தூண்டி செய்யக்கூடிய மருத்துவம் தான் வர்ம சிகிச்சை. இந்த வர்ம சிகிச்சையை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்க பரிபூரணமா அதை குணப்படுத்த முடியும். அதனால இந்த வர்ம மருத்துவத்தை தொழில் முறையா 30 நாள் வர்மக்கலை தொழில்முறை பயிற்சியா கற்றுக் கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க ஒரு இலவசமான பயிற்சி. நீங்க இங்க தங்குறது, சாப்பாடு, உங்களுக்கான யூனிஃபார்ம் எல்லாமே நமது ஆசிரமத்தில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். சித்தர்களுடைய இந்த பாரம்பரியமான மருத்துவ கலை எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைத்தியசாலையில் இதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஆர்வமுள்ள இளைஞர்கள் இந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு உங்கள் ஊர்லேயே நீங்கள் இந்த பாரம்பரியமான வர்ம சிகிச்சையை பண்ணுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி தருவோம். நமது தமிழர்களின் பாரம்பரியமான இந்த மருத்துவ கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஆர்வமுள்ள இளைஞர்களை இதயபூர்வமாக வரவேற்கிறோம். வாருங்கள், வர்ம மருத்துவம் என்னும் பிரதான மருத்துவத்தை கற்றுக்கொண்டு நமது பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.